ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி கோயம்புத்தூருக்கு வரணுமா? 10 ஆண்டு காலமாக தடுத்திருக்கேன். கரூர், கோயம்புத்தூர், ஆம்பத்தூர் 6 வழிச்சாதை ஒரு ப்ராஜெக்ட் அக்யூசிஷன் ஆபீசர் போடுறதுக்கு எத்தனை நாளுங்கண்ணா? கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் வந்திருக்கு, என்ன வேலை செஞ்சிருக்காங்க? அதனால இதை நீங்க யார்கிட்ட கேட்கணும்னா, ஆட்சியில யார் இருக்காங்களோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோடி அவர்கள் இங்கே கொடுத்தும் கூட நீங்க தான் சொன்னீங்க ஆன்டி டம்பிங் டியூட்டி ரயானுக்கு நாங்க செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? இதே கோயம்புத்தூரினுடைய தொழிலதிபர்கள் இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் போய் நம்முடைய நிதியமைச்சரை சந்தித்து ரயானுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி அதையும் செய்து கொடுத்திருக்கின்றோம். எதெல்லாம் கேட்டிருக்கின்றார்களோ ஒரு சாதாரண மனிதர்களாக எங்களுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ வானத்தேக்க அங்க இருக்கிறாங்க. மத்திய அரசு எடுத்துட்டு போய் பலமுறை பியூஷ் கோயல் அவர்களை கூட்டிட்டு வந்து பலமுறை சந்திப்பு நடத்தி, அது திருப்பூராக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், அவினாசியாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், மேட்டுப்பாளையமாக இருக்கட்டும், சந்திப்பு நடத்தி அவருடைய குறையெல்லாம் கேட்டிருக்கின்றோம். நீங்க வளர்ச்சியே வேண்டாம் என்று சொன்ன ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி 5 ஆண்டு காலமாக வளர்ச்சியை பத்தி நீங்க சொன்ன பிரச்சனையை பத்தி பாராளுமன்றத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னு ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும் தவறு யாரின் மீது இருக்கு. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அக்கா நம்முடைய சட்டமன்றத்தில் 3 முறை இதுவரை கோயம்புத்தூர் விமான நிலையத்தை பத்தி கேள்வி அனுப்பியிருக்காங்க. 3 முறை ஏவியேஷன் மினிஸ்டர் கடிதம் எழுதியிருக்காங்க. கோயம்புத்தூர் வளரக்கூடாது, வளர்ச்சியை அடையக்கூடாது என்று மாநில அரசு கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் இன்று கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உறுப்பினர் தேவை என்கின்ற அவசியம் உங்க கேள்வியிலிருந்தே தெரியுது. உங்க கேள்வியிலிருந்தே மக்களுக்கு என்ன புரியும்னா, நீங்க கேட்கிற கேள்வி மூலமாகவே மக்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க வேண்டும், வரக்கூடிய பிரச்சனை ஒன்றொன்றாக செயல்படுத்த வேண்டும் என்றால் இங்கே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்பது உங்களுடைய கேள்வியை ஊர்ஜிதம் செய்துங்க. இது கோவில் வேட்புமனு தாக்கல் இதெல்லாம் இல்ல. கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம் கோணியம்மன். தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருமே முருகனை கும்பிடுறோம். கோணியம்மன் கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலை வைத்துவிட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும், வளர்ச்சியோடு இருக்க வேண்டும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம் கோணியம்மன் அவங்ககிட்ட போய் அவருடைய அருளை வேண்டிக் கொண்டு அங்கிருந்து இங்கே வந்திருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை நாங்க ஜெயிக்கணும்னு வேண்டல, கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இருக்கின்றோம். எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது. அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஒரு வேட்பு மனுப்பை கொடுக்கிற ஆள் கிடையாது. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அது கோணியம்மனும் கோயம்புத்தூர் மக்களும் முடிவு செய்வார்கள். அவர்கள் நன்றாக இருப்பதற்கு யார் ஜெயிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்வார்கள்.